Hello guys, welcome back to another episode of RAC installation. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிரிட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஓசிஆர் வந்து மவுண்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 டிஸ்க் இருக்குது இல்லையா, ஸோ அதாவது டேட்டா டிஸ்க் குரூப் அண்ட் எஃப்ஆர்ஏ டிஸ்க் குரூப். ஸோ இந்த 2 டிஸ்க் குரூப்பை மவுண்ட் பண்ணணும். கிரிட் ஏசரில் ASMCA 2ல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓசிஆர் மட்டும்தான் காட்டுது. ரிமைனிங் 2 டிஸ்க்கு ஆட் பண்ணணும், அதாவது டேட்டா டிஸ்க் குரூப் அண்ட் எஃப்ஆர்ஏ டிஸ்க் குரூப். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து இங்கே க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்துருக்கா டிஸ்க் 2 அண்ட் டிஸ்க் 3ன்ட்டு 2 இருக்கு இல்லையா, ஸோ இதில் இதுதான் இப்போது நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்கு பார்த்தினாக்கா டேட்டா டிஸ்க் குரூப்புக்காக நம்ம இப்போ அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் டேட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் டைப் பார்த்தினாக்கா எக்ஸ்டர்னல் and disk group is 2 select பண்ணிடுவோம். ஓகே கொடுத்துப்போம். டேட்டா டிஸ்க் குரூப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இப்போது நம்ம எஃப்ஆர்ஏ டிஸ்க் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் சேம் இங்கே பார்த்தோன்னாக்கா நம்ம எஃப்ஆர்ஏன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் செலக்ட் பண்ணிப்போம் டிஸ்க்கு அண்ட் ஓகே கொடுத்துப்போம். எஃப்ஆர்ஏ டிஸ்க் குரூப்பும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துப்போம். நமக்கு 3 டிஸ்க் குரூப்புமே மவுண்டரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வெளியே வந்துடலாம். எக்ஸிட் கொடுத்துக்கலாம். எஸ். RAC 1 சர்வரில் ஆரக்கிள் யூசர் அண்டரில் நான் ஆல்ரெடி 12C/R1 சாஃப்ட்வேரை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேட்டாபேஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளார தான் நம்மளுடைய பைனரி ஃபைல்ஸ் இன்ஸ்டாலேஷன் பைனரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளார போய்க்கிறேன். ஸோ சிடி டேட்டாபேஸ் ரன் இன்ஸ்டால்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி சாஃப்ட்வேர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ரன் இன்ஸ்டாலரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ /run installer இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்துருக்க ஐவிஸ் இருக்குல்ல, இந்த டிக்கை அன்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ். நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஒன்லின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த டேட்டாபேஸ் செட்டப் பார்த்தினாக்கா நமக்கு RAC என்வரன்மெண்ட்டில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் RAC ஆரக்கிள் ரியல் அப்ளிகேஷன் கிளஸ்டர் டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 நோடு இருக்குது, அதனால் நம்ம 2 நோடு செலக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் 3 நோடு இருந்துச்சுனாக்கா நம்ம 3 நோடு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 நோடு தான் இருக்குது, அதனால் 2 நோடு செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். என்டர் பர்சன்ட் எடிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹோம் லொக்கேஷன் அண்ட் ஆரக்கிள் பேஸ் லொக்கேஷன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே நம்ம டிபிஏ செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் OSPRA. ஸோ இதுக்கு மட்டும் எம்டியாக விட்டுக்கலாம். ஸோ மற்றதுக்கெல்லாம் டிபிஏ குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். we can skip this warning until its error. ஓகே, ஸோ இந்த வார்னிங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இக்னோர் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். எஸ்.
ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தோன்னாக்கா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு டூல் இருக்குது, அதுக்கு பேர் தான் DBCA. இது பார்த்தோன்னாக்கா நான் RAC 1 சர்வரில் ஆரக்கிள் யூசர் அண்டரில் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் க்ரியேட் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதில் அட்வான்ஸ்டு மோட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து RAC என்வரன்மெண்ட்டில் தான் டேட்டாபேஸ் டைப் பார்த்தோன்னாக்கா RAC என்வரன்மெண்ட் அண்டு கான்ஃபிகரேஷன் டைப் பார்த்தோன்னாக்கா அட்மின் மேனேஜர். ஓகே கொடுத்துட்டு ஸோ டேட்டாபேஸ் டைப் பார்த்தோன்னாக்கா ஜென்ரல் பர்பஸ் ஆர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் நேம் பார்த்தோன்னாக்கா ORCL அண்ட் அதோடைய ஃபுல் நேம் அதாவது குளோபல் டேட்டாபேஸ் நேம் பார்த்தோன்னாக்கா ORCL.bracecoder. ஓகே ஸோ இந்த பிரேஸ் கோடுன்றது நம்ம மேனுவலாக கொடுக்குறதா. ஸோ நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டேட்டா க்ரியேஷன் பார்த்தோன்னாக்கா நம்ம 2 ரேக்குக்கும் காமனாக தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் 2 ரேக் சர்வரையுமே நம்ம இங்கே இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். CVU கிளஸ்டர் வெரிஃபிகேஷன் யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய சிஸ் யூசர் அண்ட் சிஸ்டம் யூசருடைய பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா ASM ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்டு ஃபைல் லொக்கேஷன் பார்த்தோன்னாக்கா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டேட்டா என்ற டிஸ்க் குரூப்பில் தான் க்ரியேட் ஆகணும். ஓகே அதனால் நான் டேட்டா என்ற டிஸ்க் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபாஸ்ட் ரெக்கவரி ஏரியாவில் சைஸ் பார்த்தோன்னாக்கா நம்ம 12 GB கொடுத்துக்கலாம். 12 MBயில் இருக்கும், அது வந்து ஜிபியில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சாம்பிள் ஸ்கீமாவும் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ அதனால் நம்ம சாம்பிள் ஸ்கீமாவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் மெமரின்ற டேப்குள்ளே நம்ம கஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது செலக்ட் பண்ணிப்போம். சைஸிங். ஸோ சைஸிங்கில் பார்த்தோன்னா ப்ராசஸ் கவுண்ட் பார்த்தோன்னா நான் 500 மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேரக்டர் செட் இதில் போய்ட்டு யூனிகோட் AL32 UTF-8 இது செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் க்ரியேட் டேட்டாபேஸ் இது மட்டும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபைனலி நமக்கு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டேட்டாபேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ ps-ef:/grep pmon. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ORCL 1 ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி RAC 2லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே ORCL டேட்டாபேஸ் ரன்னிங்கில் இருக்குது. டேட்டாபேஸ்க்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். வரட்டா